ஹாய் காய்ஸ், டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? ஹஸ்பண்ட் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருச்சி தான். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய வாட்டி திருச்சி போயிருந்தாலும் இந்த வாட்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ராவல் vlog. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இது எங்களோட சடன் பிளான் தான். ஈவினிங் 9:30க்கு டிசைட் பண்ணி பெங்களூர்லேருந்து அவசரமாக கிளம்பி 11:40 பஸ்ஸை பிடிச்சி மார்னிங் 7 o'clock திருச்சி ரீச் ஆகிட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த வியூ பார்க்க கிளம்பிட்டோம். வீடு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஸ்பாட்டுக்கு எங்களால் டக்குன்னு வந்துட முடியும். இதுதான் திருச்சியோட ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட், நம்ம மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டைக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இது 3.8 பில்லியன் இயர்ஸ் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. 417 படி ஏறி போய் மேலே பார்த்தீங்கன்னா உச்சிப்பிள்ளையார் கோயிலும் தாயுமானவர் சுவாமி டெம்பிளும் இருக்குது. இந்த மலைக்கோட்டையை நான் ஒரு தடவை போய் பார்த்துருக்கேன். மேலேருந்து பார்க்கும்போது 360 டிகிரி வியூவில் திருச்சியை அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ராக் ஸ்ட்ரக்சர் in the world. ஸோ திருச்சி போனீங்கன்னா மறக்காமல் மலைக்கோட்டையை பார்க்காம வராதிங்க. காலையில் ஒரு காஃபி குடித்தா தாங்க டேயே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தோணும். நாங்கள் 2 பேருமே ஒரு காஃபி லவ்வர்ஸ். திருச்சியில் இந்த ஃபில்டர் காஃபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் தான் இந்த சர்ச். சென்ட் லூர்த் மாதா சர்ச் 100 வருஷம் பழமையான சர்ச்சாக. பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியவே தெரியாது. ஏன்னா வெளியே இருக்க ஆர்கிடெக்சரல் டிசைனும் உள்ளே இருக்க அந்த மாதாவையும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். திருச்சியில் இருந்தால் சண்டேஸ் இந்த கோயிலில் தான் நாங்கள் மாஸ் அட்டென்ட் பண்ணுவோம். இந்த வாட்டி என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். திருச்சி மலைக்கோட்டைக்கு மட்டும் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்க, இந்த லக்ஷ்மியும் அங்கே ரொம்ப ஃபேமஸ். காலையில் 10 மணிக்கு நீங்கள் மலைக்கோட்டை வாசலில் போய் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அழகாக ரெடி பண்ணி அங்கே எல்லோரும் அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போனதுனால அதோட ஷெட்லேயே போய் பார்த்தோம். இயற்கையாகவே யானைக்கு தண்ணியில் விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் லக்ஷ்மி அந்த பைப்பில் வர தண்ணியை தான் தந்தத்தில் ஃபில் பண்ணி அது மேலே குளிச்சுக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. திருச்சிக்கு எப்போ போனாலுமே நாங்கள் லக்ஷ்மியை பார்க்காம வரமாட்டோம். ஜெருஷாக்கு லக்ஷ்மினா ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் காலையிலேயே கூட்டிகிட்டு போய் காட்டினோம். லக்ஷ்மிக்கு 34 வயசாகுதான். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப பக்கத்தில் இருந்து யானையை பார்த்த சந்தோஷத்தோடு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மத்தியானம் லஞ்சுக்கு இந்த சீரக சம்பா மட்டன் பிரியாணியை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மட்டன் பீஸ் வெந்து நல்ல ஜூஸியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பெங்களூரில் கிடைக்கிற பிரியாணிக்கும் திருச்சியில் கிடைக்கிற பிரியாணிக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கும். இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிடவே. எப்போ நான் திருச்சி போனாலும் ஹஸ்பண்ட் எனக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்துடுவார். நாங்கள் இங்கே மட்டன் பிரியாணி, மட்டன் சாப்ஸும் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டேன். என்ன தான் வீட்டில் சமைச்சிருந்தாலும் கண்டிப்பாக பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளே ஹஸ்பண்ட் போய் இந்த டெசர்ட்டை ட்ரை பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதோட சின்ன கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். இது திருச்சியிலே ரொம்ப ஃபேமஸான கடை சீக்கிங்ஸ். அங்கே போய் இந்த ட்ரிப்பிள் ட்ரீட்டை ட்ரை பண்ணிட்டு வந்தாங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு வரும்போது ஜிகிருதாண்டாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஜெருஷா எந்திரிச்சதுக்கப்புறமா நானும் அவ்வளோ சேர்ந்து இந்த ப்ரௌனியை ட்ரை பண்ணியிருந்தோம். அம்மா ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த ப்ரௌனி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு ஷாப்பிங் போகலான்னு கிளம்பிட்டோம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கோட்டை ரோடை காட்டியிருப்பேன். ஸோ இந்த மலைக்கோட்டை பார்த்திங்கன்னா ஈவினிங் இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாகவே லைட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ரோடோட 2 பக்கமும் பார்த்திங்கன்னா வெறும் ஷாப்பிங் சென்டர் மட்டும்தான். சின்ன சின்ன கடைங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய கடை வரைக்கும் இங்கே எல்லாமே கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம இங்கேருந்து வாங்கிடலாம். எப்போ நான் இந்த ஸ்ட்ரீட்டில் போனாலுமே ஏதாவது ஷாப்பிங் பண்ணாமல் வரவே மாட்டேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த இடம். மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு சாரதாஸ், போத்தீஸ், மங்களன் மங்கல்னு நிறைய கடைகள் இருக்கும். அதுலேயும் இந்த மங்களன் மங்கலில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே உங்களுக்கு கிடச்சிரும். லாஸ்ட் டைம் இந்த கடையை நான் விசிட் பண்ணியிருந்தேன். இந்த கடைக்குள்ளே போனீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. அவ்வளோ பொருள்கள் வச்சுருப்பாங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அங்கே போத்தி ஸ்வர்ண மஹாலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கடையில் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கியிருந்தேன். கிளிப்பு, இயரிங்ஸு, பாப்பாவுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மழையில் மாட்டிக்கிட்டோம். 2 hour கிட்ட இந்த மழையிலே நின்றுட்டு இருந்தோம். வேறு ஒன்றுமே பண்ண முடியல. டின்னர் வீட்டில் சாப்பிட்டுட்டு அதோடு இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். திருச்சியோட vlogs நான் நிறைய அப்லோட் பண்ணுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். Thanks for watching. Bye bye.